நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிடுவாரா என்பது குறித்து அவருடன் செய்தியாளர் சேனாதிபதி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேர்தலில் போட்டியிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆர்வமாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட உங்களுக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பம் இருக்கான்னு கேட்டால் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கமல்ஹாசனுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடணும்னு பெரிய விருப்பம் இருக்கும் போல இருக்கேன். தேர்தலில் நான் போட்டியிடலன்னு யார் சொன்னாங்க? 40 நான் தான். இதுக்கு பிறகு அவர்களுக்கு தனிமுகம் தெரியும். அது ஒரு சிலருக்கு ஏற்கனவே பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள். மற்றபடி எல்லாமே என் முகம்தான், நான் தான் போட்டியிடுவதாக நினைத்து கொண்டு அதே உத்வேகத்துடன் அதே பதட்டத்துடன் அவர்களுக்கு தோள் கொடுக்க செல்கிறேன். நான் நீங்கள் ஒருவேளை போட்டியிடலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசித்து ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கும் போது எந்த தொகுதியில் போட்டியிடலாம், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கும் போது ஒருவேளை அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சா? இல்லைங்க, ரொம்ப தாமதப்பட்டுட்டோமேங்கிற வருத்தம் தான் இருந்தது. ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் நான் வரும்போது எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு தாமதமாக நான் வந்திருக்கிறேன். ஸோ இனிமே அவசரப்பட்டுட்டோமோன்னு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினோம்? தமிழ்நாடை இன்னொரு 25 வருஷம் முன்னாடி கொண்டு போனோன்னா நம்ம இன்னொரு 25 வருஷம் முன்னாடியே வந்திருக்கணுமே அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உள்ளே இறங்கி இதை பார்க்கும் பொழுது இது செய்ய முடியாத இமாலய வேலைன்னு தோணலைங்க. சோம்பேறிகளும் சுயநலவாதிகளும் சேர்ந்து இருந்ததுனால நமக்கு செய்ய வேண்டியது செய்யப்படாமல் விட்டு வைக்கப்பட்டிருந்தது. பொதுவாக எங்களுடைய எல்லாருடைய அனுமானம் என்னன்னு கேட்டால் கமல்ஹாசனோட சொந்த ஊர் பரமக்குடி, அதனால் ராமநாதபுரத்தில் போட்டியிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அது தகவலாக இல்லை. உங்களுக்கு ராமநாதபுரத்தில் போட்டியிட விருப்பம் இருக்கா? சொந்த தொகுதியில் போட்டியிடுறதுங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதாவது விருப்ப மனு கொடுத்தவங்களில் எனக்கு அதாவது ஒரு நெகிழ்வை தரும் ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 40 தொகுதிக்கும் என் பேரை பரிந்துரைத்திருந்தார்கள். அவங்களோட 10,000 ரூபா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இதை பரிந்துரைத்தவர்கள் பெரிய பணக்காரர்கள் கூட இல்லை. எங்கள் தொகுதியில் நீங்கள் நிற்கணுங்கிறத நம்பினார்கள் அவர்கள். அப்படி எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லார் ஆசையும் நிறைவேற்ற சட்டத்தில் இடம் கிடையாது. அதனால் நான் யோசித்து தான் அதை செய்யணும்.